ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இன்னைக்கு வீடியோவில் சப்பாத்தி எப்படி சாஃப்டாக பண்ணுறது, அதுவும் நம்ம வீட்டில் எப்போவுமே உப்புன சப்பாத்தியாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இதில் 2-3 டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுங்க. அதில் மெயின் திங் என்னென்னு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதுவும் இல்லாமல் கையில் சாஃப்டாக இருக்குங்க. எடுத்து பார்க்கும்போதே வெளியில் மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும் நம்ம வீட்டில் மிஷின் இருக்குது. ஏன்னா நாம் ஒர்க்கிங்காக இருக்கிறனால மாவு மில்லெல்லாம் க்ளோஸ் ஆகிடும். இந்த காரணத்துக்காகவே நான் ஊர்ல இருந்து இந்த மிஷின் வாங்கினேன். இந்த மிஷினோட லிங்க் எல்லாம் என்கிட்ட இல்லைங்க. ஏன்னா இது ஒரு சின்ன கடையில் வாங்கினது தான். இது நான் 13,000 சில்லறைக்கு தான் வாங்கினேன். ஆனால் இது எடுத்துட்டு வர்றது தான் ரொம்ப சிரமமா இருந்தது. நீங்க வெளியில கோதுமை அரைச்சாலும் இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது நம்ம சப்பாத்தி ரொம்ப அரோமாவா இருக்கும். நான் இதில் எடுத்திருக்கிறது வெள்ளை சோயா 50 கிராம், சீரகம் 20 கிராம், வெந்தயம் 30 கிராம். இது நீங்கள் 3 சேர்ந்து கலந்து அரைக்கும் போது அதோட வாசனை அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த மிஷின் ரொம்ப நல்லா இருக்கும். இது அமேசான்ல எல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போ ரொம்ப அட்வான்ஸ்ட் மாடலாகவும் இருக்குது. நம்ம மிஷின் ரொம்ப சத்தம். நானே போட்டு விட்டுட்டு வேற ஏதோ வேலை இருந்தால் வெளியில் பார்த்துட்டு வருவேன். இதில் டைமர் இருக்கிறனால அது அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இதுல ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இந்த சத்தம் தான். இந்த நாய்ஸ் மட்டும் தாங்கவே முடியாது. இந்த மிஷின்ல நம்ம கோதுமை, பச்சை பயிறு, கம்பு, சோளம்னு எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம். நான் மெயின் பர்பஸா கடலைப்பருப்பு, கோதுமை, பச்சை பயிறு இது எல்லாமே அரைச்சிக்குவேங்க. பச்சை பயிரெல்லாம் அரைச்சா நமக்கு என்ன பிளேடு வேணுமோ அந்த பிளேடை யூஸ் பண்ணால் நம்ம எந்த பதத்துக்கு வேணுமோ, திருன்னு வேணும்னா திருன்னு அரைச்சிக்கலாம், நைஸாக வேணும்னா நைஸாக அரைச்சிக்கலாம். 4 பிளேட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம மாவு மில்லில் கேட்டு அரைச்சி வாங்குறோமோ அதே மாதிரி வீட்லேயே அரைச்சிக்கலாம். அதுக்கு அடுத்தது கிளீனிங். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப மெஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப சிம்பிளாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. இது மேலே ஒரு நாப் இருக்கும். அந்த நாபை மட்டும் தூக்கி விட்டால் போதும். அந்த கப்பியெல்லாம் அதில் நின்றுக்கும். இது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது. அது டைமர் நம்ம செட் பண்ணிட்டோன்னா அதுவே அரைச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சப்பாத்தி தான் சாப்பிடுவோம். நம்ம சப்பாத்தி சாப்பிடும்போது பேக்கெட் மாவெல்லாம் வாங்காமல் கோதுமையாக வாங்கி க்ளீன் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டா நமக்கு 20 டேஸ்லேருந்து 25 டேஸ் வரைக்கும் எந்த வண்டும் வைக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி பொருள் எல்லாம் சேர்த்து நம்ம பண்ணும்போது இன்னும் ஹெல்தி ஆப்ஷனாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த பிளேடில் அப்படியே நின்றுச்சு பாருங்க. நான் ஒரு பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் வச்சுருக்கேன். அந்த ப்ரஷ்ஷை தனியாக இதுக்குன்னே வாங்கினேங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அந்த துணியெல்லாம் அடிக்கடி நம்ம கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பிளேடு தான் இதில் மெயின். இதுதான் நமக்கு மாவாக அரைச்சி கொடுக்கும். ஒரு கோதுமை கூட விடாது, பர்ஃபெக்டாக அரைச்சி கொடுத்துரும். நான் வாங்கி 7 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்மே வந்ததில்ல. இதை கழட்டுறது மாற்றுறது கூட ரொம்ப சுலபம். அந்த துணியை கூட நம்ம வாஷ் பண்ணி மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா எங்கே வேணால் உருட்டிக்கலாம், வச்சுக்கலாம். இடம் கூட அடைக்காமல் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். மாவு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட சப்பாத்தி சூப்பர் சாஃப்டாக வரும். பிணையிறது கூட நம்ம தண்ணியை அளவாக வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிணையும் போது மாவு ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. கெட்டியாகவும் இல்லாமல் இலக்கமாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் சப்பாத்தி எப்போவுமே சாஃப்டாக வருங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டு சப்பாத்தி ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கிற காரணமே இதுதான். வெள்ளை சோயா நம்ம சப்பாத்தியை சாஃப்டாக வைக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணும். ஜீரகம் நம்ம ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. வெந்தயம் சேர்த்திக்கோங்க, பாடிக்கு ரொம்ப கூல். 3 காரணம் இதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டு இலக்கமாக மாவை பிணைஞ்சோன்னா நம்ம சப்பாத்தி எப்போவுமே சாஃப்டாக தான் இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம சப்பாத்தி மாவில் தண்ணி அதிகமாகிடும். அந்த டைமில் ஃப்ரிட்ஜில் மாவை கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டித்தன்மை ஆகிடும். அப்போ எடுத்து சுட்டிங்கன்னா அது ஈக்குவல் ஆகிடும். எனக்கு சப்பாத்தி மாவு பிணைஞ்சு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. அதனால நான் ஈஸியாக பிணைஞ்சிருவேன். பிணைஞ்ச உடனே சுடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் சுட்டிங்கன்னா சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இழுத்தா நல்லா ஜவ்வு மாதிரி வரணும். அப்போ தான் சப்பாத்தி நல்லாயிருக்கும். பிணையருக்குன்னு ஒரு தட்டு வச்சுருக்கேன். அந்த தட்டில் நம்ம போட்டு பிணையும் போது எதுவுமே மெஸ் ஆகாது. நான் எப்போவுமே சப்பாத்திக்கு இந்த மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணிக்குவேங்க. இந்த மாதிரி பட்டர் பேப்பர்லாம் போட்டோன்னா நம்ம சப்பாத்தி அடியில் வேர்க்காமல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தணல் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு நீங்கள் சப்பாத்தியை சுட்டிங்கன்னா அடியிலக்குள்ள கருப்பாயிடும். எப்போவுமே சப்பாத்தி அரைவேக்காடாக சாப்பிடக்கூடாது. நல்லா வெந்து ஈவனாக எல்லா பக்கமுமே வேகணும். நான் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும், இழுத்தா நல்லா ஜவ்வு மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. கட்டையை வச்சு அழுத்தக்கூடாது. சும்மா வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போகணும். எண்ணெய் வச்சு லைட்டாக அதுக்கு மேலே மாவு தூவி
லைட்டாக கட்டையை வச்சு உருட்டினாலே கட்டை போகணும். நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து என்றைக்குமே மாவை தேய்க்கக்கூடாது. நம்ம எப்போவுமே ரவுண்ட் ஷேப்பில் தான் சப்பாத்தி போடணுங்கிறதுல என்ன ஷேப்பில் போட்டாலும் சரிங்க, அந்த சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கணும். நான் எப்படி மாவு எடுத்தாலும் அதை ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடுவேன். ஏன்னா இதை செஞ்சு செஞ்சு எனக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டில் எப்போவுமே பெரிய சைஸ் சப்பாத்தி தான். சின்னதாக சுட்டால் எவ்வளோ நேரம் நின்று சுடுறது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் பெருசாக சுட்டு சுட்டு பழகிட்டேன். அதிகம் எண்ணெயெல்லாம் வைக்காதீங்க. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்க. இப்போ எல்லா ஓரங்கள்லையும் நம்ம தேய்ச்சி விடும்போது அது சமமா எல்லா பக்கமுமே பரவும். இப்படி எடுத்து ரொம்ப சூடா இல்லாம ரொம்ப தணல் கம்மியாகவும் இல்லாம கல்லில் எடுத்து போட்டு நல்லா பெரட்டி எடுத்திங்கன்னா சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி ரெடி. இந்த மாதிரி உப்பி பொல்லி வருங்க. அந்த டைம்ல நம்ம எண்ணெயை கையில தொட்டு லைட்டா வச்சாலே போதும், சப்பாத்தி சூப்பர் சாஃப்டா இருக்கும். மாவை நம்ம எப்போ சப்பாத்திக்கு பிளான் பண்ணுறோமோ அந்த டைமில் நம்ம பிணைஞ்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா சப்பாத்தி சூப்பர் சாஃப்டாக இருக்கும். நேற்று பிணைஞ்சு இன்றைக்கெல்லாம் சுட்டா சப்பாத்தி நல்லா வராது, அதுவும் நல்லாவும் இருக்காது. நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை சிரமம் பார்க்காம கோதுமை வாங்கி அந்த சோயா, வெந்தயம் எல்லாம் சேர்த்து அரைச்சி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்பாத்தியில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒன்று சாப்பிட்ற இடத்துல 2 சாப்பிடுவாங்க. அதுவும் நம்ம சைஸ் சப்பாத்தி ஒன்று சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.